ஏடிஜிபி அச்சுறுத்திய விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விமர்சகர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்பொழுது ஏடிஜிபியாக இருந்தும் கொலை மிரட்டல் தானா என்று எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச்செயலருமான எடப்பாடி பழனிசாமி கேட்டுள்ளார். இந்த அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வாணையத்தில் நடக்கும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டியதற்காக தன்னை கொலை செய்யும் நோக்கில் தன் அலுவலகம் தாக்கப்பட்டதாக காவல்துறை கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் அவர்கள் தெரிவித்திருப்பது செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸத்தின் வாயிலாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சற்று நேரம் முன்னர் நான் சென்றிருந்தால் என் உயிர் இழந்திருப்பேன் என்ற அவரின் கூற்று நெஞ்சை பதற செய்கிறது. தங்கள் துறையின் ஊழல்களை சொன்னதற்கே அவரை கொலை செய்ய துணிந்து விட்டார்கள் என்பது மிகவும் கீழ்த்தரமானது. இந்த செயலுக்கு திரு ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகிறார் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் ஒரு ஏடிஜிபியை கொலை செய்யும் நோக்கில் அவரின் அரசு அலுவலகம் தீக்கு இரையாக்கப்படுகிறது என்றால் இந்த ஆட்சியில் நடக்கும் முறைகேடுகளை சொன்னால் அது ஏடிஜிபியாக இருந்தாலும் கூட மிரட்டல் கொலையும் தான் பதிலா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் பல்வேறு விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உடனடியாக ஏடிஜிபி கல்பனா நாயக் ஐபிஎஸ் அவர்களின் குற்றச்சாட்டை வெளிப்படைத்தன்மையுடன் முறையாக விசாரித்து இதில் தொடர்புள்ளோர் இருப்பின் அனைவர் மீதும் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.